மை நேம் இஸ் டாக்டர் கிருபாகரன். எனக்கு பொதுவாக சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஹியூமன் சைக்காலஜியில் ஹியூமன் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரியல் யூ அப்படின்றது யார், அந்த மாதிரி விஷயங்களில் எஸ்பெஷலி சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப அதிகம். சின்ன வயசில் நான் பெருசாக பற்றி படித்தது எல்லாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அண்ட் நான் ரீசெண்டாக ஃபிலாசபிஸ் நிறையா படிக்க ஆரம்பித்தேன். லைக் நீட்சேவுடைய ஃபிலாசபிஸ், கார்ல் ஜங் அவங்களுடைய ஃபிலாசபிஸ், அண்ட் சிக்மண்ட் ஃப்ராய்ட். இவங்க எல்லாமே ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி, அவங்க அந்த ரியல் பர்சன்றவங்க யார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க ரொம்ப ஹம்பிள் பர்சனாக நமக்கு தெரிவாங்க, நிறையா மற்றவங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க, ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா அவங்க இறக்க குணம் உள்ளவங்க இல்லை. அவங்க பண்ணுற விஷயம் எதனால் இருக்கும்னா, அவங்களுக்குள்ள அண்டர்லைங் மோட்டிவ்ஸ், இன்னர் ட்ரைவ் வேறு ஏதாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, மற்றவங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, இல்லை பீப்புளுடைய அப்ரூவலை பெறணுன்றதுக்காக அவங்க நல்ல விஷயங்கள் செய்வாங்க. ஆனால் இன்சைட் தெம் அவங்களுக்கு இப்படி ஒரு மோட்டிவ் இருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது. அவங்க தன்னை ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு குட் பர்சன் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீட்சே இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ரெப்டைல்ஸுடைய அந்த ஸ்கேல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கின்னு, அது வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு சில பேட்டர்ன்ஸ் தெரியும். ஆனால் அதை நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது வேறு விதமான பேட்டர்ன்ஸ் தெரியும். ஸோ இதே போல் தான் ஒரு ஹியூமன் ஹார்ட்டுமே, ஒரு ஹியூமன் மைண்டுமே, நம்ம நார்மலாக ஒரு கான்சியஸ் லெவல்லேருந்து பார்க்கும்போது நமக்கு நம்மளை பற்றின ஒரு வியூ அல்லது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு விதமாக இருக்கும். பட் ஒரு டிவைன் ஐயில் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பர்சனால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது அவர் சொல்கிறார். பட் அப்படி ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுடைய இன்னர் ட்ரைவ் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு பர்சன் கூட அதை பற்றி பேசும்போது நம்ம மேக்ஸு, ஃபிசிக்ஸு, ஹியூமன் பயாலஜி, அனாட்டமி, பிளான்ஸ் பற்றி, கெமிக்கல்ஸ் பற்றி, ஸ்பேஸ் பற்றி, இதை பற்றிலாம் நம்ம நிறையா படிக்கிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம். அது நம்ம அந்த சயின்ஸ் நம்ம ஹியூமன்ஸுடைய நன்மைக்கு, அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா ஹியூமன் சைக்கி. ஹியூமன்ஸ் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறான், அவன் இந்த இடத்துல ஏன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறான், அதே வேறொரு இடத்துல இன்னொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்றதை படிக்கணும். ஏன்னா நம்முடைய கண்ணுக்கு தெரிய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய அழிவுன்றது ஹியூமன்ஸ்னோட தான் வரப்போகுது. ஸோ அவனை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் பேசியிருப்பார். எனக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இனி வரக்கூடிய இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான், ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ தான். உங்களுக்கும் நீங்கள் யார், இந்த ரியல் யூ அப்படின்றவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இன்னும் சொல்லப்போனால் கார்ல் யங் சொல்லும்போது அந்த அக்செப்டன்ஸுன்றது இருக்கணும். ஏன்னா உங்களை பற்றின உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களாலே அதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு மோசமாக கூட இருக்கலாம், இல்லை நல்லதாக கூட இருக்கலாம். பட் அது எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக, ஓகே இந்தளவுக்கு ஒரு ஈவல் ட்ரைவ் எனக்குள்ளே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக அது வெளியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகவும் நம்மளால் தடுத்துட முடியும். ஸோ அதனால் ஒரு டேமேஜ், டெஸ்ட்ரக்ஷன் நடக்காமல் தடுக்க முடியும். அதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி ஒரு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்டு, எதுவுமே கான்ஸ்பிரசி தியரியாவோ இல்லை சும்மா ஒரு ஸ்பெக்குலேஷன், ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எவிடன்ஸ் பேஸ்டாக சயின்டிஃபிக் பேக்கிங்கோட இந்த சைக்காலஜியை நான் வரக்கூடிய வீடியோஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கும் இந்த ரியல் யூ, நீங்கள் யார், உங்களை பற்றி, அதாவது நீங்கும் போது நான் ஹியூமன்ஸை ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ நிறைய ஹியூமன் சைக்கியை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான, ஈவன் நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிற, மேபி டு சம் எக்ஸ்டென்ட் பயம், ஃபியர் ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்ட்ஸை கூட அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரிடும் இனி வரக்கூடிய வீடியோஸில். ஸோ இந்த ஹியூமன் சைக்காலஜியை டைசெக்ட் பண்ணுறது, இந்த ஹியூமன் சைக்கியை ஸ்டடி பண்ணுற இந்த ஜேர்னியில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.